வணக்கம். இணைந்திருக்கிறோம் மற்றும் ஒரு சுகவாழ்வு நிகழ்ச்சியினூடாக ஒவ்வொரு வாரமும் உங்களுக்குரிய சிறந்த மருத்துவ ஆலோசனைகளை நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியிலேயே வழங்கி வருகின்றோம். எங்களுக்கு ஏற்படுகின்ற நோய்கள் என்பதையும் தாண்டி எங்களுடைய உடலிலே இருக்கிற சில உறுப்புகளை, சில பகுதிகளை நாங்கள் ஆரோக்கியமாக பேணுவதன் ஊடாக அவை சார்ந்த பிரச்சனைகளிலிருந்தும், அவை சார்ந்த நோய்களிலிருந்தும், அதன் மூலமாகவும் உறுப்புகள் அல்லது பகுதிகள் ஊடாக ஏற்படுகின்ற வேறு நோய்களிலிருந்தும் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். இதிலே நாங்கள் முக்கியமாக இந்த சுகாதாரம் என்கின்ற விஷயத்தை கதைக்கின்ற பொழுது முக்கிய இடம் பிடிக்கின்ற ஒரு விஷயம் தான் இந்த பெட் சுகாதாரத்தை பற்றி நிறைய பேர் பேசுவார்கள். சிறு வயதிலிருந்தே நாங்கள் சிறுவர்களுக்கு இந்த பழக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார்கள். அதே போல இன்று தனியே ஒரு பல் அல்லது அதனுடன் சேர்ந்த உறுப்புகள், வாயோடு ஏற்படுகின்ற நோய்கள் என்பதையும் தாண்டி அவற்றிலே ஏற்படுகின்ற சில சுகாதார சீர்கேடான பிரச்சனைகள் அல்லது அவற்றிலே ஏற்படுகிற சிறிய சிறிய நோய் அறிகுறிகள் வேறு சில நோய்களுக்கும் வழிவகுப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இன்று இவையெல்லாம் தொடர்பான நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் பல் வைத்தியர் சசிவண்ணன் தார்ஜன் அவர்கள். வணக்கம் டாக்டர். நாங்கள் முதலும் ஒரு முறை பேசியிருக்கிறோம். எல்லா விஷயங்கள் தொடர்பாக, இந்த பெட் தொகுதிகள் தொடர்பாக ஏற்படுகின்ற நோய்கள், அதனுடைய பிரச்சனைகள் எல்லாமே பேசியிருக்கிறோம். நீண்ட காலத்துக்கு பிறகு இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிறோம். இப்பொழுது பொதுவாக இந்த பல் தொகுதிகள் சார்பாக ஏற்படுகின்ற பொது பிரச்சனை என்னவாக இருக்கிறது டாக்டர்? பல் தொகுதி சார்பாக ஏற்பட பொது பிரச்சனைகள்னா சொத்தை பல்லுன்னு சொல்லுவாங்க, பூச்சி பல்லுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு பிரச்சனை. மற்றது முரசு வருத்தம் பாரது, இது அடுத்த இது தான் மிகப்பெரிய பிரச்சனைகளாக நாங்கள் கருதலாம். அதை தாண்டி பல்லால் இப்போ சுகர், சீனி வருத்தம், இப்படி இன்னும் என்ன சீனி வருத்தம் தான் பொதுவாக சொல்லுவாங்க. அதை விட நான் ஆரம்பத்தில் சொன்னது போல பல் சுகாதாரத்தோடு இப்போ சுகருக்கும் இப்போ பல் கம் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, இது ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இப்போ என்னென்னா சுகர் லெவல் கண்ட்ரோலாக வச்சுருந்தா தான் முரசு வருத்தம் வராது. இப்போ சுகர் இருக்கிறவங்க முரசு வருத்தத்தை, சுகரை கண்ட்ரோலாக வச்சுருக்கணும். அதோட ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணி சரி அந்த பொது பல் சுத்தம் செய்தல்னு சொல்லுவாங்க, ஃபுல்லாக சுத்தம் செய்து வச்சிருக்க வேண்டியது அவசியம். மினிமம் ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா. அதனால் இப்போ சுகர் இருந்தால் முரசு வருத்தம் கட்டாயம் வரும். அப்போ நாங்கள் முரசை ஒழுங்காக முரசண்டா க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும் கட்டாயம். இப்போ அதே மாதிரி இப்போ ஜிஞ்சைவட்டி பெரியோடோன்டைட்டிஸ்ன்னுவாங்க, அதுதான் முரசு வருத்தம். இந்த முரசு வருத்தம் இருக்கிறதுனால அதுவும் ஒரு காரணி எங்களுக்கு சுகர் வர்றதுக்கு, சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர் லெவல் கூட்டுறதுக்கும் ஒரு காரணமாக இருக்கும். முரசு வருத்தம் என்று சொல்லி எதை சொல்கிறீர்கள்? பொதுவான எப்படியான? இப்போ முரசு கரைகிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வாய் துர்நாற்றம் வரும், இந்த டாட்டான்னு சொல்லுவாங்க, அந்த பல்லில் அந்த படிஞ்சிருக்கும், கலராக படிஞ்சிருக்கும், இதெல்லாம் முரசு வருத்தத்துக்கான அறிகுறிகள். என்ன இதுக்கு ஒரே தீர்வு தான், ஒழுங்காக ஒரு நாளைக்கு 2 தடவை பல் துளக்கிட்டு ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணி ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிங்கன்னா வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒழுங்காக வச்சுருக்கலாம். இப்படி இந்த முரசு வருத்தத்துக்கு, முரசில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கும் இந்த நீரிழிவு தொடர்பு இருக்கிறது போல வேறு பல் சார்ந்த வேறு எந்த பிரச்சனைகள், வேறு நோய்களோடு தொடர்புபடுகிறது டாக்டர்? அப்படின்னா இந்த ஹார்ட்டில் இருக்குது இந்த இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஹார்ட்டில் வர ஒரு இன்ஃபெக்ஷன். இந்த இன்ஃபெக்ஷனுக்கு இன்ஃபெக்ஷன் பல்லில் ஒரு பிரச்சனை இருந்தால் அது இந்த இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு பாதிக்கும்னா நேர்முகமாக இல்லை, மறைமுகமாக ஒரு இன்ஃபெக்ஷன் ஒன்று வாயில் வந்தேன்டா, அதாவது பல் சொத்தையால் இன்ஃபெக்ஷன் வரலாம், இல்லை இந்த முரசு வருத்தத்தால் இன்ஃபெக்ஷன் வரலாம். இது அவங்களோட லைஃப் த்ரெட்னிங்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ்ன்றது லைஃப் த்ரெட்னிங் கண்டிஷன். அதனால் அதுவையும் பொதுவாக பாதுகாக்கணும். இப்பொழுது பல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக அல்லது பல் சார்ந்த நோய் நிலைமைகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? எங்களுடைய நாட்டை பொறுத்தளவில் இப்போ பிரதான காரணமாக என்ன இருக்கிறது? பிரதான காரணம்ண்டா எங்களோட வாய்ஸ் ப்ரஷிங் தான் சொல்லணும். முக்கியமாக ஒரு நாளைக்கு இப்போ நாங்கள்லாம் ஒரு நாளைக்கு 2 தடவை ப்ரஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கூடுதலான பொதுவானாக்கள் மார்னிங் மட்டும்தான் ப்ரஷ் பண்ணுவாங்க, நைட்டுக்கு ப்ரஷ் பண்ணுறது குறைவு. அதோட இப்போ ஒழுங்கான செக்கப் ஒன்று இல்லை. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா போயிட்டு ஒரு டென்டிஸ்ட்டை செக் பண்ணணும். ஆனால் எங்கடாக்கள் என்ன செய்வாங்க, அப்படி போக மாட்டாங்க. ஏதாவது பல்லில் ஒரு வருத்தம் இல்லை ஒரு நோ வருது இல்லை பல்ல ஆடுதுண்டா தான் நாங்கள் ஒரு
டென்டிஸ்ட்டை போயிட்டு என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது வாயில் நிறைய பல்லு பிரச்சனைகள் இருக்கும், பல்லு நிறைய சூத்தியல் இருக்கலாம், மற்றது பல்லில் முரசு பிரச்சனைகள் இருக்கலாம், சுத்தம் செய்ய வேண்டியிருக்கும். இதெல்லாம் நாங்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாததுனால தான் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம். ஒழுங்காக ப்ரஷ் பண்ணுறதுன்றது ஒழுங்கான ஒரு ப்ரஷ்ஷிங்கை வந்து 2 தடவை செய்யணும் கட்டாயம். ப்ரஷிங் என்று சொல்கின்ற பொழுது இப்பொழுது நிறைய விஷயங்கள் புதிதாக கண்டுபிடிக்கப்படுகிறது, நிறைய மாற்றங்கள். அதிலே முக்கிய இடம் பிடிக்கிற ஒன்று தான் இந்த எலக்ட்ரிக், அதாவது சார்ஜ் பண்ணியோ அல்லது ஒரு பேட்டரியை போட்டிருக்கிற இந்த ப்ரஷ்கள் இப்பொழுது சந்தையிலே அறிமுகமாக இருக்கிறது. உண்மைக்குமே அவை ஆரோக்கியமான ஒரு பழக்கமாக இருக்கும். அதிகமாக சிறுவர்கள் தான் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி பயந்து கொள்ள மாட்டாங்க. கட்டாயம் அது ஒரு நல்ல ஒரு இது. இப்போ நார்மலான ப்ரஷ்ஷை விட அதில் வந்து என்னென்னா ஒரு சர்க்குலேஷன் மோடு இருக்கும். அதால் நாங்கள் ப்ரஷ் பண்ணும்போது இன்னும் கூடுதலாக எஃபிஷியன்சியாக ப்ரஷ் பண்ணலாம். மற்றது இப்போ கை இயலாத அந்த ஊனமுற்றவங்க, மற்றது வயசானவங்க, அவங்க எல்லாம் இந்த ஒழுங்காக அந்த மூவ் பண்ண இல்லாதான ப்ரஷ்ஷால் வடிவான மூமெண்ட்ஸ் கொடுக்க இயலாது. அப்போ அவங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு ஆப்ஷன். என்னென்னா அதில் ஒரு வைப்ரேஷன் இருக்கும், சிலது வந்து சுத்தும், சிலது வந்து வைப்ரேஷன். அதை நாங்கள் சும்மா பல்லில் பிடிச்சி கொண்டு வந்தாலே அதில் இருக்க இந்த ஒழுங்கான ப்ரஷ் பண்ணலாம். அப்போ எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் நல்லா ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே போல் இப்பொழுது அதே மாதிரி தான் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் ஒன்று எங்களுடைய பல் வரிசைகளை நாங்களே மாற்றிக்கொள்வது. அதாவது அது அசிங்கமாக இருக்கிறதா அல்லது இடம் மாறி இருக்கும்போது மாற்றிக்கொள்கிறார்கள். ஏராளமான சத்திர சிகிச்சைகளை அந்த வாய் தொகுதியிலே செய்து கொள்கிறார்கள். இது எல்லாம் வரவேற்கத்தக்கதாக இருக்கிறதா? புதியவற்றை நாங்கள் வரவேற்க வேண்டும் சொல்லுவோம். இதை விட எத்தனையோ விதமான இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம் இருக்கிறது. ஆனால் ஒரு ஆரோக்கியம் சார்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லது ஒரு எதிர்காலத்திலே ஒரு சஸ்டெயினாக எங்களுடைய அந்த ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் இருப்பதற்கு இதெல்லாம் வந்து சிறந்த ஒரு விஷயமாக இருக்குமா? ரொம்ப சில பேர் வந்து அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இந்த நாங்கள் சிரிக்கும் போது எங்களோட பல்லு தான் முதல்ல பார்ப்பாங்க. பல்லு முன்னுக்கு நிற்குதா, ஒழுங்காக இருக்குதா, இல்லை சொத்தியாக இருக்குதுன்னு தான் பார்ப்பாங்க. அப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு பழக்கம், பிரச்சனை இல்லை. எப்படின்னா எங்களோட பல்வரிசையை மாற்றலாம். ஆனால் அதில் வந்து இப்போ சர்ஜரிக்கு போகிற அளவுன்றது வந்து அது இந்த கன்சல்டன்ட்மார் மட்டும்தான் செய்வாங்க. அப்படின்னா முன்னுக்கு கூடுதலாக வர்றதாம், இந்த முன்ஜோன்னு சொல்லுவாங்க, முன்ஜோ வந்து கூட இருக்கலாம், இல்லை கீழே ஜோ கூட இருக்கலாம். இப்போ அதுகள் வந்து ஓரளவுக்கு மட்டும்தான் இந்த பிரேசஸ்ன்னு சொல்லுவாங்க, பிரேசஸ் இல்லாட்டி அலைனஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதால் வந்து செய்யக்கூடியது வந்து ஓரளவுக்கான ட்ரீட்மெண்ட் தான். ஆக முன்னுக்கு இருக்கிறது வந்து அந்த சர்ஜரி மூலம் தான் பின்னுக்கு கொண்டு போகலாம். அப்போ இந்த சர்ஜரி செய்கிறன்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது 50-50, அந்த கொஞ்சம் பயமான ஒரு விஷயந்தான். எங்களோட ஜோ ஃபுல்லாக உடைச்சி பின்னுக்கு கொண்டு போய் அது சர்ஜரி பண்ணணும். அது வந்து என்ன சொல்கிறது சக்ஸஸ் ரேட் இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் யோசித்து செய்கிறது நல்லா. அது அவசரப்பட்டு சர்ஜரி என்று போய் செய்யாமல் உங்களுக்கு முகம் ஓகேயாக இருந்ததுண்டா, இல்லை ஓரளவுக்கு அந்த பிரேஸை செஞ்சு பார்க்குறது, செஞ்சு உங்களுக்கு ஓகே கரெக்டாக வருதுண்டா அதோட நிப்பாட்டலாம். அதை தாண்டியும் தேவைண்டா இல்லை தான் இதுக்கு போகணும் சர்ஜரிக்கு. இந்த இம்ப்ளான்ட் தொடர்பான விடயங்களை பயந்து கொண்டு, அதாவது செயற்கை பல் பொறுத்து, அதாவது எங்களுடைய பற்கள் உடைகின்ற பொழுது அல்லது இப்போ வேறு பல காரணங்களுக்காகவும் அதை ஆடைகளை கலட்டி வைப்பது போல நான் பார்த்துருக்கிறேன், அந்த பல் தொகுதிகளை கலட்டி வைத்து தந்தவர்கள். அந்த இம்ப்ளான்ட் என்று சொல்லப்படுவது என்ன டாக்டர்? இம்ப்ளான்ட்ன்றது வந்து இப்போ ஒரு இடத்த பல் இல்லாட்டிக்கு அந்த இடத்துக்கு பல்லொண்டு நடுறதுக்கு பேர் தான் இம்ப்ளான்ட்னு சொல்லுவாங்க. இம்ப்ளான்ட்ன்றது டைட்டானியம் ஸ்க்ரூ. இப்போ எங்களோட பல்லில் வந்து வெளியால் தெரிகிறது க்ரௌன்னு சொல்லுவாங்க, உள்ளுக்கு வந்து ரூட் இருக்குது, வேர் இருக்குது. இப்போ இந்த வேருக்கு பதிலாக வந்து நாங்கள் வந்து இம்ப்ளான்ட் டைட்டானியம் ஸ்க்ரூவை வந்து எங்களோட எலும்புக்குழுக்க பொருத்துவோம். இதுக்கு பேர் தான் இம்ப்ளான்ட்னு சொல்லுவாங்க. பிறகு அந்த 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 ஸ்க்ரூவுக்கு, அந்த டைட்டானியம் ஸ்க்ரூவுக்கு மேலே பல்லு க்ரௌன்னு சொல்லுவாங்க, இம்ப்ளான்ட் க்ரௌன்னு சொல்லுவாங்க. அது பல்லு மாதிரியே இருக்கும், செரமிக்கில் இருக்கும். செரமிக் மற்றது மெட்டலோடு சேர்ந்து. இப்போ அதை வந்து மேலால் ஸ்க்ரூ பண்ணி அந்த இம்ப்ளான்ட் அந்த ஸ்க்ரூவுக்குள்ளுக்க பொருத்தி விடுறது தான் இம்ப்ளான்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நிரந்தரமாக கலட்ட தேவை. ஆனால் சிலர் அந்த செயற்கை பல்கள் ஒரு செட்டாகவே, இப்பொழுது நீங்கள் சொல்வது ஒரு பல் 2 பல், ஆனால் சில வயது முதிர்ந்தவர்கள் முழு பல்லையுமே அப்படி நான் பார்த்துருக்கிறேன். அதுக்கு என்ன பேர் சொல்லுவார்கள்? அதுலேயும் இப்போ அதில் டென்ச்சர்ன்னு சொல்லுவாங்க, பல்ல கலட்டி போடுறது. பட் அது இம்ப்ளான்ட்லேயும் இப்போ டென்ச்சர் செய்கிறதுல ஆப்ஷன் இருக்குது. இப்போ இம்ப்ளான்ட் போட்டு அதை கலட்டி போடுற மாதிரியும் செய்யலாம். இல்லாட்டிக்கு பல் 2-3 பல் இருந்தால் மிச்ச இடங்களுக்கு போடலாம் இந்த கலட்டி போடுற மாதிரி. இல்லாட்டி வந்து என்ன பல்லே இல்லாதவங்க இருக்கிறாங்க தானே, அவங்கள் தான் கூடுதலாக அந்த ஃபுல்லாக கலட்டி போடுறது. அது வந்து லோ காஸ்டான ஒரு விஷயம்.
இருக்கிறதுக்கே வந்து சீப்பானது வந்து இந்த டென்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து ஒரு பல்லு இல்லாட்டிக்கோ இல்லை 2-3 பல்லு இல்லாதவங்களும் வந்து அந்த கலட்டி போடுற மாதிரி செய்யலாம். அது வந்து இருக்கிறதுக்கே சீப்பான ஒரு ஆப்ஷன். இப்படி இம்ப்ளான்ட் செய்கின்ற பொழுது அதிலே பொருத்தப்படுகின்ற அந்த பற்கள் எங்களுடைய சாதாரண பற்கள் செய்கின்ற எல்லா வேலையும் செய்யக்கூடியது போல அது வினைத்திறனாக இருக்கும். அது என்ன வித்தியாசம் அங்கே இருக்கும் டாக்டர்? இப்போ எங்களோட பல்லு வந்து இனாமல் டென்டின்ன்றதால் ஆனது. இப்போ செயற்கை பல்லுன்றது வந்து செரமிக்கால் செஞ்சுருப்பாங்க. செரமிக்கால் செஞ்சது வந்து எங்களோட இனாமல் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே அளவுக்கு வினைத்திறனாக நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ இம்ப்ளான்ட் போடுறதுல வந்து ஒரு இதுகள் என்ன அது நாங்கள் பார்க்கணும், இந்த இடத்துக்கு போடலாமா, ஒவ்வொரு பல்லுகளை பொறுத்தது இருக்குது. இந்த பல்லுக்கு இந்த இடம், இந்த ஒவ்வொரு பல்லு இல்லாத கொடுவாய் பல்லுகள், கொடுவாய் பல்லுகள் முன்னுக்கும் போடலாம். கொடுவாய் பல்லுகளில் போடக்க வந்து ப்ரெஷர் கூட இருக்கும். அப்போ இம்ப்ளான்ட் போடலாம். இம்ப்ளான்ட் போட முன்னுக்கு எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு தான் இம்ப்ளான்ட் போடணும். இம்ப்ளான்ட் போட்டால் எஃபிஷியன்ஸாக யூஸ் பண்ணலாம். ஆனால் எப்படியும் ஒரு இம்ப்ளான்ட்ன்றது வந்து வாழ்க்கை லைஃப் லாங்கில் இருக்கிற சாத்தியம் இல்லை, குறைவு. ஒரு 5-10 வருஷத்துக்கு பிறகு வந்து மாற்ற இயலாது. இப்போ இம்ப்ளான்ட் போட்ட இடத்துல இன்னொரு இம்ப்ளான்ட் போட இயலாது. சில பேருக்கு இப்போ கட்டாயமாக 5-10 வருஷத்தில் மாற்றணுமெண்டு இல்லை. சில பேருக்கு வந்து அந்த இம்ப்ளான்ட் ஃபெயிலியர் ஆனால் ஒரு 5 இல்லாட்டி 10 வருஷத்தில் அது வந்து கட்டாயம் ஏதாவது பிரச்சனையை கொடுக்கும். அந்த நேரம் அந்த இடத்துல என்ன செய்வது? இப்பொழுது அது அந்த இடத்துல நாங்கள் கலட்டி போடுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அது இல்லாட்டி பிரிட்ஜ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நடுவில் ஒரு பல்லு இல்லாட்டிக்கு பக்கத்தில் 2 பல்லை பிடிச்சு ஒரு ஒரு கோவை மாதிரி ஒரு பாலம் மாதிரி போடுவாங்க, பிரிட்ஜ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அது ஒரு பல்லை வச்சும் போடலாம், 2 பல்லையும் வச்சும் போடலாம். அது வந்து அந்த இருக்க இடத்தை பொறுத்து, எந்த பல்லு இல்லைன்றதை பொறுத்து வந்து அந்த பிரிட்ஜ் போடலாம். அதை செய்து கொள்ளலாம். இந்த இம்ப்ளான்ட்டுடைய அந்த காலம் முடிகின்ற பொழுது அவற்றை செய்து கொள்ளலாம். இம்ப்ளான்டோட காலம் முடியும் போது. ஆனால் இந்த பிரிட்ஜ் என்பதற்கும் அதுக்கு முதல் நீங்கள் சொன்னதுக்கும் அப்படி காலங்கள் இல்லை. அது லைஃப் லாங் வந்து நாங்கள் அதை பாவித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த அதுவும் இப்போ எங்களோட பல்லு நிரந்தரமாக இருந்ததுண்டா, இப்போ பல்லுன்றது நிரந்தரமாக இருக்க போகிறது உண்டு. இப்போ பல்லில் ஏதாவது முரசு பிரச்சனை இல்லை பல்லு ஆடுற பிரச்சனைகள் ஏதாவது வந்துண்டா, இல்லை பல்லு இந்த பிரிட்ஜ் ஒன்று போட்டோம்னா அந்த பல்லை 2 சப்போர்ட் பண்ணி தான் போட போகிறோம். அந்த சப்போர்ட் பண்ணி போடுற அந்த பல்லுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தேன்டா அந்த பிரிட்ஜை கலட்ட வேண்டி வரும். விளங்குதா? இப்போ அந்த பல்லை நாங்கள் எவ்வளோ பாதுகாப்பு எங்களோட கையிலையும் இருக்குது. இப்போ ஒரு இம்ப்ளான்ட் போடுறேன்டா ஒன்று டாக்டர் கையிலையும் இருக்குது, மற்றது பேஷண்ட் கையிலையும் இருக்குது. நாங்கள் போட்ட பிறகு அவங்க அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஒழுங்கான ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா, நான் சொன்ன மாதிரி 6 மாதத்துக்கு ஒருக்கா கட்டாயம் ஒரு செக்கப் போயிட்டு எப்படி இருக்குது எங்களோட பிரிட்ஜ், மற்றது க்ளீன் பண்ணி, மற்றது ஏதாவது அந்த இடத்துல பூச்சி வருதா அதெல்லாம் செக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கட்டாயமாக நிரந்தரமாக வச்சுருக்கலாம் உங்களுக்கு. அந்த இது எந்த ஒரு கட்டத்தில் இப்பொழுது சில நோய்களுக்கு நோயாளர்களாக சென்று மக்களாக சென்று இதை செய்ய வேண்டும் என்று கேட்க மாட்டார்கள், செய்ய சொன்ன சிகிச்சைகளே மறுத்திருப்பார்கள். ஆனால் பல்லென்கின்ற வருகின்ற பொழுது சில நேரங்களிலே ஒரு ஆரோக்கியமாக இருக்கின்ற பல்லை கூட இதை நாங்கள் கலட்டி விட வேண்டும் அப்படின்னு சொல்லுவார்கள். அது கருத்து விட்டது, பழுதாகி விட்டது போல் இருக்கிறது. எனவே எந்த ஒரு கட்டத்திலே ஒரு வைத்தியரால் வந்து சரி உங்களுடைய பல்லுக்கு ஒரு இம்ப்ளான்ட் செய்யலாம் அல்லது இந்த பல்லை வந்து பிடுங்கலாம் என்கிற அந்த ஒரு விஷயம் எந்த ஒரு கட்டத்திலே வந்து முன்மொழியப்படும் வைத்தியர்களால்? இப்போ அதில் வந்து இப்போ பல்லு கலட்டுறன்றது வந்து நார்மலாக அந்த கேரிஸ்ன்னு சொல்லுவாங்க, பூச்சி பல்லு வந்து அடைக்கவே முடியாத அளவுக்கு சிவியராக டேமேஜ் ஆன பல்லுகளை தான் கூடுதலாக கலட்டுவோம். அந்த இடத்துல கலட்டிட்டு அந்த இடத்துல இம்ப்ளான்ட் போடலாம். இல்லாட்டிக்கு இந்த முரசு பிரச்சனைகள், இப்போ பல்லில் ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஒரு சுத்த பல் ஒன்றும் இருக்காது. ஆனால் சில பேருக்கு வந்து முரசு பிரச்சனை, நான் முதலே சொன்ன மாதிரி இந்த பெரியோடோன்டைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த முரசு பிரச்சனையால் என்ன ஆகும்னா எல்லா பல்லுகளும் ஆடும், அந்த பல்லில் இருக்க ஈர் வந்து விட்டு போகும். எங்களோட பல்லுன்றது வந்து எலும்புக்குள்ளுக்க இருக்குது. அப்போ அந்த எலும்பு கரைகிறதுனால அந்த சப்போர்ட் இல்லாமல் போகும் பல்லுக்கு. அப்போ அந்த பல்லு ஆடுறதுனால ஒரு அளவுக்கு மேலே நல்லா ஆடினா அதை நாங்கள் யூஸ் பண்ணிடலாது. அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் அந்த பல்லை கட்டாயம் கலட்ட வேண்டி வரும். அப்போ கலட்டினா அந்த இடத்துல இம்ப்ளான்ட் போடலாமான்னு கேட்டிங்கன்னா முதல்ல அவங்களுக்கு வந்து இப்போ கம் டிசீஸில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த முரசு பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனையை சரியாக்கிட்டு தான் இம்ப்ளான்ட் போடலாம். அப்படி இல்லாட்டிக்கு வேறு அந்த கலட்டி போடுற மாதிரி ஆப்ஷனுக்கு தான் போகலாம். ஒரு இம்ப்ளான்ட் ஒன்று செய்ததன் பின்னராக எவ்வாறான கவனிப்புகள் வந்து அந்த ஒரு சிகிச்சையை பெற்றுக்கொண்டவர்களுக்கு, அதை செய்தவர்களுக்கு எவ்வாறான கவனிப்புகள் தேவைப்படும்? இப்போ எடுத்துக்கொண்டோம்னா முதல்ல இம்ப்ளான்ட்ன்றது வந்து நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு டைட்டேனியம் ஸ்க்ரூவை வந்து எங்களோட எலும்புக்குள்ளுக்க போடுறதுண்டு சார். இப்போ அதில் வந்து கூடுதலாக வந்து இப்போ இம்ப்ளான்ட் போட்டு ஒரு 3 மாதத்துக்கு பிறகு தான்
நான் சொன்ன மாதிரி அந்த க்ரௌன்னு சொன்னேன், பல்லு மேலே பல்லு பொறுத்துறது வந்து 3 மாதத்துக்கு பிறகு. ஏனெண்டா அந்த 3 மாதம் வந்து இம்ப்ளான் போட்ட பிறகு அந்த இம்ப்ளான் வந்து எங்களோட உடம்போட எங்களோட எலும்போட வந்து பொருந்தோணும். பொருந்துறதுக்கு ஒரு அந்த ஹீலாகம்னு சொல்லுவாங்க, அந்த காயம் மாறுற மாதிரி அந்த அதில் அது பொருந்தோணும் எங்களோட இம்ப்ளானோட எலும்பு. அந்த எலும்புக்கு ஒரு 3 மாதம் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் நார்மலாக பல்லு போடுவோம். இது வந்து சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி மாறும். இம்ப்ளான் அப்போ முதலாவது நீங்கள் சொன்னது அந்த ஸ்க்ரூ, அதை போட்டு அது எங்களுடைய அந்த தசைகள் அதோட பொருந்தியது பின்னாடி பொருந்தோம் பல்லை இப்போ. இது வந்து சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாறும். சில பேருக்கு வந்து நாங்கள் எலும்புகள் நல்லா இருந்தேன்டா இம்ப்ளான் போட்டு உடனே வந்து அந்த க்ரௌனை போடலாம். இது வந்து கூடுதலான ப்ராக்டிஸில் வந்து 3 மாதம் விட்டு தான் போடுவாங்க. அது வந்து சிச்சுவேஷனை பொறுத்து மாறும். உடனே போடுறதும் இருக்குது, இப்போ உடனே இம்ப்ளான் போட்டு அதுக்கு க்ரௌன் போடுறதும் இருக்குது. ஆனால் கூடுதலாக வந்து 3 மாதம் கழித்து தான் போடுவாங்க. அப்போ இந்த ஒரு ப்ரொசஸ் வந்து ஒரு 3 to 4 மாதம் எடுக்கும் நார்மலாக. அதுலேயும் இந்த அவங்களுக்கு என்ன வருத்தம் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ சுகரா, ப்ரெஷரா, இதே வருத்தங்கள் இருக்குதா, இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகளை பார்த்து தான் நாங்கள் இம்ப்ளான் செய்யணும். இப்போ சுகர் கூட அன்கண்ட்ரோல் சுகர் இருந்த கண்ட்ரோல் பண்ணாமல் அவங்க மருந்தெடுத்தும் கூடிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்து இம்ப்ளான் போடுறது வந்து ஒரு ரிஸ்க்கான உண்டு. ஏன்னா இம்ப்ளான் இப்போ சுகர் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு நாங்கள் இன்னொரு ஒரு விஷயத்தை இம்ப்ளான்றது ஒரு விஷயம் அது எங்களோட உடம்புக்குள்ளே எலும்புக்குள்ளுக்க போட்டால் அந்த இம்ப்ளான்றது வந்து சில வேளையில் சேராதனால வந்து அது பாதிக்கப்படும். அப்போ பாதிக்கப்படுறதுனால அந்த இம்ப்ளான் ஃபெயிலியர் ஆகி அதையும் கழட்ட வேண்டி வரும். அதனால வந்து அவங்களோட சுகர் கண்ட்ரோலையும் பார்த்து தான் நாங்கள் இம்ப்ளான் போடுவோம். அதே மாதிரி முதலே சொன்ன மாதிரி இந்த இதய வருத்தங்கள், இந்த இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ் அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து இம்ப்ளான் போடுறது தவிர்க்கிறது. இம்ப்ளான் போடுறே இல்லை அவங்களுக்கு. ஏன்னா அதால் வந்து ஒரு புதிய இன்ஃபெக்ஷன் அவர்களுக்கு அந்த பிரிட்ஜ் அதுகளை செய்யலாம் பிரச்சனை இல்லை. இந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கிறவர்களுக்கு வந்து இம்ப்ளான் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா, அல்லது அப்படி செய்ததன் பின்னராக அவர்கள் புகைப்பிடித்தால் அது ஏதாவது விளைவுகளை ஏற்படுத்தும்? இப்போ இம்ப்ளான் போட்டுட்டு நாங்கள் சொல்கிறபடி இப்போ பல்ல கலட்டுற மாதிரி தான் இம்ப்ளான் போட்டு ஒரு கிழமைக்கு வந்து ஸ்மோக் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். அதுக்கு மேலேயும் ஸ்மோக் பண்ணுறதுனால இப்போ இது வந்து 100% நடக்குமெண்டு இல்லை. சில பேருக்கு வந்து ஸ்மோக் பண்ணுறதுனால அந்த இம்ப்ளான் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில பேருக்கு வந்து ஆகாது. இப்போ உண்மையாக பார்த்தா இம்ப்ளான் வந்து ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு இம்ப்ளான் பாதிப்பை ஏற்படுத்தும். அது இம்ப்ளான்ட் இல்லை, இல்லை பொதுவாக இருக்கிற பற்களையும் வந்து அது பாதிப்பும். ஆனால் இம்ப்ளான்ட் வருகிற பொழுது இப்பொழுது நீங்கள் கூறிய குறைந்தது ஒரு 5 வருடம் 6 வருடங்கள் இருக்கிற போது புகைப்பிடித்தால் அதனுடைய அந்த சஸ்டெயின் வந்து இன்னும் குறைவதற்கு தான் வாய்ப்புகள் இருக்கிறது. இலங்கையை பொறுத்தளவிலே இந்த இம்ப்ளான்ட் என்று சொல்லப்படுகின்ற விஷயம், அல்லது நீங்கள் இந்த பிரிட்ஜ் என்று சொல்லி நிறைய விஷயங்களை பேசியிருந்தீர்கள். அரசு வைத்தியசாலைகளிலே இவை செய்யப்படுகின்றனவா, அல்லது வைத்தியர்களாலே இவை பரிந்துரைக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது தானே? அப்படி என்றால் அரசு வைத்தியசாலைகளில் ஒரு வசதிகள் இருக்கின்றன என்ன மாதிரி? இப்போ சில வைத்தியசாலைகளில் வந்து செய்கிறாங்க, இப்போ இம்ப்ளான்ட் எல்லாம் செய்கிறாங்க. என்னென்னா இப்போ அந்த இம்ப்ளான்ட் வந்து கவர்மெண்டால் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா அதை வெளியால் வாங்கியிருந்து தான் போட வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனால் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் செய்வாங்களா, எல்லா வைத்தியசாலையும் செய்வாங்களாண்டா இல்லை. ஒரு சில அந்த ஸ்பெஷல் யூனிட்டில் மட்டும் செய்வாங்க. அதுவும் வந்து இடத்தை பொறுத்து. இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வர கொழும்புல எல்லாம் குறைவு செய்கிறது. கொழும்புலையும் பெரிய டிஐ எல்லாம் இருக்குது தானே, செய்வாங்க. ஆனால் என்ன அந்த மெட்டீரியல் எல்லாம் வெளியால் நாங்கள் வாங்கியிருந்து கொடுக்கணும். கொடுத்தா செய்கிற சந்தர்ப்பங்கள் இருக்குது. அந்த பேஷண்ட் பிஸியில் வந்து ஆனால் தனியார் வைத்தியசாலைகள்லாம் அதிகமாக தனியார் வைத்தியசாலையில் தான் மெயினாக பொதுவாக செய்யப்படுகிறது. இப்பொழுது எவ்வளவென்று இல்லை, ஆனால் அதற்குரிய செலவு வந்து அதிகமானதாக இருக்குமா ஒப்பீட்டளவில்? ஒப்பீட்டளவில் அதிகமாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு இடத்துல வந்து அது வேறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியும் ஒரு 1 lakhக்கு மேலே தான் வரும் இம்ப்ளான்ட். அது இப்போ பல்லுகள் எண்ணிக்கையை பொறுத்தும் அது ஒரு பல்லுக்கு பிரிட்ஜ் அந்த நீங்கள் முதல் சொன்ன அந்த விஷயங்கள் என்று சொல்வதன் அதுவும் வந்து எப்படியும் அது வந்து பல்லு கணக்கை பொறுத்து. இப்போ 2 பல்லா 3 பல்லாண்டு ஒரு பல்லுக்கு வந்து அந்த ஒரு 25,000 ரூபாய்க்கு மேலே தான் போகும் செய்கிறதுண்டா. ஆடம்பரமான சிகிச்சை முறைகள்.
சரி, இப்படி விஷயங்கள் இருக்கிறது என்பதை சொல்வது மட்டும்தான் நோக்கமொழியே கட்டாயம் நீங்கள் எல்லாம் இதை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது அல்ல இதனுடைய நோக்கம். நாங்கள் பொதுவாக எங்களுடைய நிகழ்ச்சிகளிலே பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொல்லுவோம். ஒவ்வொரு வைத்தியர்களும் சொல்வார்கள் தங்களுடைய அந்த அவர்கள் எதிலே விசேட நிபுணத்துவம் பெற்றிருக்கிறார்களோ அந்த நோய் நிலைமைகள் தொடர்பாக மக்களிடம் சில மூட நம்பிக்கைகள் என்று கூட சொல்லலாம். இது இப்படி செய்தால் இப்படி வரும், அல்லது இப்படி இருக்கும். நாங்கள் ஒரு முறை பேசியிருந்தோம், சில சத்திர சிகிச்சைகளை செய்தால் இப்படி ஆகிவிடும் என்று சொல்லி கட்டாயம் சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய நோய்களுக்கு கூட மக்கள் சத்திர சிகிச்சைகள் செய்ய போவதில்லை என்று சொல்லி சத்திர சிகிச்சை நிபுணர்கள் சொல்வார்கள். அப்படி இந்த பல் மருத்துவம் சம்பந்தமாக மக்களிடம் இருக்கிற அந்த தவறான புரிந்துணர்வுகள் அல்லது ஒரு தவறான எண்ணங்கள் என்று சொல்லி நீங்கள் எதை கருதுகிறீர்கள் டாக்டர்? தவறான எண்ணங்கள் என்றால் இது இப்படித்தான், இதனால் தான் இப்படி ஏற்படுகிறது, அல்லது இதை நாங்கள் பிடுங்கக்கூடாது இப்படி சொல்வார்கள். இந்த விஸ்டம் டூத் சம்பந்தமாக எல்லாம் நிறைய அப்படி ஏதாவது இருக்கிறதா மக்களிடம் உங்களுடைய அனுபவத்தில்? இப்போ என்னென்னா கூடுதலாக மேல் பல்ல பிடுங்கினா வந்து அது எங்களை கண்ணுக்கு பாதிக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ வந்து பல்ல கலட்டும் போது கண்ணுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்பாங்க. ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை. என்னென்னா இப்போ கண் வேற பல்லு வேற, கண்ணுக்கும் பல்லுக்கும் எந்த ஒரு சம்மதமும் இல்லை. கூடுதலாக வந்தவங்க கேட்குறது அதுதான். இப்போ பல்லு கலட்டினா, மேல் பல்ல கலட்டினா கண்ணில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமான்னு. அதை விட வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ தேர்ட் மோலார் சர்ஜரின்னு சொல்லுவாங்க, அந்த இம்பேக்டட் டூத்துன்னு சொல்லுவாங்க, கடைசி பல்லு, கடவாய் பல்லு. அதை கலட்டுறதுனால பிரச்சனைகள் வரும். இப்போ என்னென்னா அதில் ஒரு நரம்பு கொண்டு போகுது எங்களோட கீழே ஜோவில், அந்த ஜோவில் நரம்பு போகிறதுனால அது நாங்கள் எக்ஸ்ரே பார்த்து தான் அந்த கடைசி பல்ல விஸ்டம் டூத்துன்னு சொல்கிறத வந்து கலட்டணும். அது வந்து சில பேருக்கு நார்மலாக வளர்ந்துருக்கும், அப்போ நார்மலாக கலட்டினா ஓகே. சில கூடுதலான சந்தர்ப்பங்களை வந்து அந்த பல்லு ஒழுங்காக வராது, அப்போ எலும்புக்குள்ளுக்க புதஞ்சு தான் இருக்கும். அப்போ எலும்புக்குள்ளுக்க புதஞ்சு இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் அதை கட்டாயமாக கலட்டுறதுக்கு ஒரு சத்திர சிகிச்சை உண்டு, சின்ன மைனர் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. சின்ன ஒரு சத்திர சிகிச்சை செய்து தான் அந்த பல்ல கலட்ட வேண்டியிருக்கும். இந்த சத்திர சிகிச்சை வந்து நாங்கள் இப்போ ஃபுல்லாக எங்களை மயக்கி செய்யணுமென்று அவசியம் இல்லை, விரைப்பூசியிலேயே கூடியது. அதில் நான் சொன்ன மாதிரி அந்த நர்வை பார்த்து என்ன எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தெரியும் நர்வ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி. அந்த எக்ஸ்ரேயை பார்த்துட்டு ஓகேண்டா அது சத்திர சிகிச்சை செஞ்சு ரிமூவ் பண்ணலாம். இப்போ ரிமூவ் பண்ணணுமான்னு கட்டாயமானு கேட்டால் கட்டாயமாண்டு இல்லை. இப்போ அதால் என்ன பிரச்சனை வருமாண்டா, அந்த பல்லு வந்து ஒரு நேரான ஒரு இதில் இருக்காது, ஒரு சரிஞ்சிருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து எந்த நேரம் சாப்பாடு அடைகிற சந்தர்ப்பங்கள் கூட. அப்போ அந்த நேரம் சாப்பாடு அடைஞ்சா என்ன ஆகுமெண்டா, அதுக்கு முன்னுக்கு இருக்கிற பல்லில் பிரச்சனை வரும். அந்த சாப்பாடு அடைய முன்னுக்கு இருக்கிற பல்லு பூச்சி வந்து அதில் நோ வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த சாப்பாடு அடைகிறதுனால அந்த இம்பெக்டான பல் இருக்குது தானே தேர்ட் மோலார், அந்த பல்லில் பூச்சி வந்து அது இன்ஃபெக்ட் ஆகிறது சான்ஸ் இருக்குது. அதை விட இந்த பெரிகோரோனைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கடைசி பல்லுக்கு பின்னுக்கு வந்து ஒரு முரசால் சுற்றித்தான் இருக்கும். அப்போ சாப்பிடும்போது என்ன செய்யுமெண்டா, அந்த சாப்பாடெல்லாம் போயிட்டு அந்த முரசுக்குள்ளுக்க சேரும். அதால் என்ன செய்யுமெண்டா, நாங்கள் இப்போ ஒரு முறையும் ப்ரஷ் பண்ணும்போது அந்த இடத்துல ஒழுங்கான ப்ரஷிங் இருக்காது. அப்போ என்ன ஆகுமெண்டா, அதில் இன்ஃபெக்ஷன் ஆகி எங்களுக்கு பயங்கரமான வாய் திறக்க முடியாத அளவுக்கு ஒரு பெயினையும் கொடுக்கும். இப்போ அப்படி பெயின் கொடுக்குதுன்னா உடனே கலட்டணுமான்னு கேட்டால் இல்லை, அது ஒரு 2-3 தடவை பார்க்கணும். 2-3 தடவைக்கு மேலே அது திரும்ப திரும்ப பெயினை கொடுக்குதுண்டா அந்த முரசை சில இடங்களில் வந்து அந்த முரசை வெட்டி விடலாம். அது வந்து பல்லு எவ்வளோ வளர்ந்துருக்குதுன்றதை பொறுத்து வெட்டி விட்டால் வந்து அந்த முரசு பிரச்சனை இல்லாமல் போகும். ஆனால் சில நேரங்களில் வந்து கூடுதலான நேரங்களில் அந்த முரசு வெட்டினாலும் சரியாக போகிறதில்ல. அப்போ கட்டாயம் அது அவங்களுக்கு வந்து பல்ல கலட்ட வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த விஸ்டம் டூத் நான் எனக்கு தனிப்பட்ட ரீதியாக இருக்கிற கேள்வி டாக்டர், நான் பார்த்த யாருக்கும், நான் உட்பட யாருக்குமே அந்த பல்லு வளர்வதாக, அதாவது அந்த முரசை தாண்டி வந்ததாக இல்லை. அது எங்கேயாவது ஒரு பிரச்சனை கொடுக்கின்ற, அது விஸ்டம் டூத் என்ற பேர் தான் ஒழிய அது ஒரு பிரச்சனை கொடுக்கின்ற பல்லாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? இயற்கையாக அது அமைய பெற்றிருக்கின்ற இடமா, இல்லை அது என்ன காரணம்? அது காரணம் என்னென்னா இயற்கை அமைந்த இடம். இப்போ எங்களோட ஜோ வந்து ஒரு எல் ஷேப்பில் வரும். இப்போ எல் ஷேப்பில் வர்றதுனால அந்த கடைசி பல்லு வந்து அந்த எல் ஷேப்பில் அந்த இப்படி ஆங்கிளில் வரும். அந்த ஆங்கிளில் வரைக்கும் என்ன வேண்டாம், வர்றதுக்கு இடம் காணாமல் போயிடும். இடம் காணாமல் போனால் என்ன செய்யும், சொத்தியாக வரும். ஒரு அளவுக்கு இப்போ பல்லு வரணுமெண்டா அதோட பாத் வந்து கிளியராக இருக்கணும். ஒரு முன்னுக்கு ஒரு பல்லு சரிஞ்சிருக்குதுன்னா முன்னுக்கு போய் முட்டினா அதிலே நின்றுடும், மேலே வராது. அதுதான் முக்கியமான காரணம். அதே போல் சிறுவர்களுக்கு பொழுது, நாங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய பற்கள் வந்து நேராக இருக்கும். ஆனால் அந்த அதே பல்லு விழுந்து முளைக்கின்ற பொழுது அது அந்த நேராக வந்து முளைப்பதில்லை. சிலருக்கு வந்து பொதுவாக வந்து அதற்கு வந்து நான் ஆரம்பத்தில் கேட்ட போல வீட்டிலே சொல்வார்கள், அது பல்லு விழுகின்ற கட்டத்திலே நாங்கள் அந்த பல்லை நாங்களாக ஆட்டி விழ வைத்தது, அதை தானாக இடம் கொடுக்காமல் விட்டதால் தான் அது இடம் மாறி அந்த சொத்தியாக எல்லாம் வளர்கிறத சொல்லி. உண்மையான காரணம் என்ன அதுக்கு?
அது வந்து உண்மையான காரணம்னா அப்படி ஆட்டி விழுகிறனால ஒன்றும் இல்லை. அது பல்லோட பொசிஷனை பொறுத்து. சில பேருக்கு வந்து என்னென்னா பல்லு இப்போ மில்க் டூத்துன்னு சொல்லுவாங்க, பால் பல்லு. அந்த பால் பல்லு விழுகிறதுக்கு லேட் ஆகும், ஆனால் பெர்மனன்ட் டூத் அதாவது நிரந்தர பல்லு வந்து வந்துடும். அப்படி அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் என்ன ஆகும்னா அந்த பால் பல்லுக்கு பின்னுக்கு தான் பல்லு வரப்போகுது. அந்த பால் பல்லு கலட்டாத அந்த விழாத சந்தர்ப்பங்களில் வந்து அது சொத்தியாக வரும். இப்படியான சந்தர்ப்பங்கள் கூட. அப்போ இப்போ பல்லு விளையலைன்னா ஒரு டாக்டர்கிட்ட காட்டுறது நல்லா. இல்லாட்டிக்கு சில பேருக்கு வந்து இப்போ விழுந்து இப்போ ஏதாவது ட்ரோமான்னு சொல்லுவாங்க, எங்கேயாவது விழுந்துடுவாங்க, விழுந்து முகம் அடிபட்டுதுண்டா அந்த நேரத்தில் இப்போ அது முகம் அடிபடுறதை பொறுத்து இருக்குது. இப்போ அந்த நேரத்தில் பல்லில் எதுவும் அடிபட்டுதுண்டா அந்த பல்லு சொத்தியாக வரும், இல்லை அந்த பல்லு வராது. இப்படி நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனால் சொல்கிற மாதிரி அந்த பல்லை ஆட்டி வெளுத்துறதுனால வராது. பல் சார்ந்த பிரச்சனைகளிலே பொதுவாக மக்கள் அந்த இக்னோர் பண்ணுகிறது, இது சாதாரணமான பிரச்சனையாக இருக்கலாம் என்று சொல்லி கவனிக்காமல் விடுற எந்த பிரச்சனை பிறகு அது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கிறதாக இருக்கிறது. என்ன விஷயங்களே அப்படி அசட்டையாக மக்கள் வந்து வருகிறார்கள், அல்லது விடக்கூடாது? கூடுதலாக இப்போ கேவிட்டின்னு சொல்லுவாங்க, பல்லில் சொத்த வர்றது. இதில் வந்து என்னென்னா எங்களோட பல் வந்து 3 லேயரில் வரும். மேலே இனாமல்னு சொல்லுவாங்க, வெள்ளையாக இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து டென்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நடுவில் தான் எங்களோட இந்த நரம்பு இருக்குது, பல்புன்னு சொல்கிற நரம்பு இருக்குது. இப்போ என்ன செய்வாங்கடா மக்கள் வந்து அந்த இனாமலில் ஒரு சின்ன பூச்சி வந்ததுண்டா அது ஒரு சிம்டம்ஸும் காட்டாது, அப்போ கவனிக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து அந்த பல்லு கேவிட்டி வந்து பெருசாகி கொண்டு போயிருக்க அந்த டென்டின் என்ற பகுதிக்கு போன பிறகு ஒரு தண்ணி குடித்தாலோ இல்லை கூலாக ஏதாவது குடித்தாலோ ஒரு கூச்சத்தன்மை வரும். அந்த டைமில் வந்து நாங்கள் அதை இக்னோர் பண்ணிவிடுவோம். அப்போ இக்னோர் பண்ண என்ன ஆகும்னா அந்த பூச்சி வந்து இன்னும் பெருசாகி போய் எங்களோட அந்த நர்வுக்கு வரைக்கும் டேமேஜ் ஆகிடும். அப்படி நர்வுக்கு டேமேஜ் ஆன அப்புறம் என்ன ஆகும்னா அதுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனாக சொல்லலாம், ரூட் கனல்னு சொல்லுவாங்க, பல்வேறு சிகிச்சைன்னு சொல்லுவாங்க, ரூட் கனல். இந்த ட்ரீட்மெண்ட் தான் ஆப்ஷனாக சொல்லலாம், இல்லை பல்ல கலட்டோன். அப்போ மக்களுக்கு வந்து இக்னோர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது என்னென்னா, இப்போ உங்களை பல்லில் ஒரு கூச்சம் வருதோ இல்லை வந்து பல்லு நோக்குற மாதிரி ஏதாவது கூழ் தண்ணி குடிக்கும்போது அந்த நேரத்தில் மட்டும் ஒரு நிமிஷம் நோக்கும், பிறகு வந்து இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை வந்து அதை இக்னோர் பண்ணக்கூடாது. ஒருக்கா போய் டென்டிஸ்ட்டை காட்டணும், இதில் இந்த பல்லில் ஏதோ கூசுகிற மாதிரி இருக்குது என்னென்ன ஒருக்கா பாருங்கன்னு. அப்படி இக்னோர் பண்ணுறதுனால வந்து அது எங்களுக்கு பெரிய செலவை கொண்டு வந்துடும். முதலாவது என்னென்னா, இப்போ நார்மலாக ஒரு சின்ன பூச்சி இருந்ததுன்னா அதுக்கு நார்மல் ஃபீலிங்னு சொல்லுவாங்க, நார்மலாக பல்ல அடைச்சி விட்டால் ஓகே. அதாவது பூச்சியும் வந்து வெளியிலே தெரியாமல், அதை தான் வெளியில் தெரியாமல் இருக்கும். இப்போ சில பேருக்கு வந்து அந்த பூச்சி வந்தால் கருப்பாகும் பல்லு, இல்லை வந்து உடைஞ்சு போகும் துண்டுகள். ஆனால் அப்படி எல்லாருக்கும் வர சந்தர்ப்பங்கள் குறைவு. சில பேருக்கு ஒன்றுமே இருக்காது, பல்ல மேலே பார்த்தா நல்ல வடிவாக இருக்கும், அடியால் அந்த 2 பல்லு ஒட்டி இருக்கிற இடங்களால் கேவிட்டி வரும். அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு அந்த அந்த சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த கூச்சத்தன்மையை தான் முக்கியமாக பார்க்கணும். கூச்சத்தன்மையில் ஏதாவது ஐஸா இல்லை கூழாக குடிக்கும்போது அந்த ஒரு நிமிஷம் நோக்கும், நொந்துட்டு விட்டுரும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை இக்னோர் பண்ணாமல் விடுறதுனால உங்களோட பல்லுகள் இழக்கிறதையும், இப்போ என்னென்னா இப்போ ஃபில்லிங் செய்கிறதுக்கும் ரூட் ஃபில்லிங் செய்கிறதுக்கும் வந்து காசு வித்தியாசம் கூட. அப்போ அதையும் அரசு வைத்தியசாலைகள் செய்வாங்க, கட்டாயம் அரசு வைத்தியசாலையிலையும் இருக்குது. இப்போ நான் இப்போ ப்ரைவேட்டாக தான் சொன்னேன், அரசாங்க வைத்தியசாலையிலையும் இருக்குது. என்னென்னா இப்போ ஆட்கள் கூட தானே, முதலாவது 2-3 தடவை போய் செய்ய வேண்டி வரும். அப்போ ஒருக்கா செஞ்சுட்டு அடுத்த தடவை செய்கிறதுக்கு சில இடங்களில் வந்து அந்த மாதக்கணக்காக நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு போயிடும். அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை என்ன ஆகும்னா அந்த பல்லு உடைஞ்சிடும் சில வேளையில். கூடுதலாக அப்படி நடக்கிறாது. எவ்வளவு காலம் அந்த அறிகுறி வந்து, அதாவது அந்த ஒரு பல் முற்றாக நீங்கள் சொன்னது போல் அந்த உள்ளுக்கு டேமேஜ் ஆகி போவதற்கு இந்த அறிகுறிகள் எவ்வளவு காலம் வந்து எங்களுக்கு காட்டக்கூடியது? 3 to 6 மாதம் கூச்சம் ஒன்று இருக்கு. இப்போ அது ஒரு கூச்சம் வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளுக்கு வந்து 3-6 மாதத்துக்குள்ள நர்வு வரைக்கும் போக சான்ஸுகள் கூட. கட்டாயம். இதை தாண்டி வேறு காரணங்களுக்காகவும் பல்கூச்சங்கள் பொழுது, குளிராக எதுவும் குடிக்கின்ற பொழுது, சூடாக எதுவும் குடிக்கின்ற பொழுது சாதாரணமாக பல்லிலே ஒரு சில பல்லிலே மட்டும் அந்த கூச்சம் தெரியும். இது ஒரு நோய் கிருமி தொற்று இல்லாமல் வேறு காரணங்களுக்காகவும் அப்படி இருக்குமா? இதில் வந்து இந்த முரசு வருத்தம் என்று முதலே சொன்னேன். அப்போ எங்களோட முரசு கரைஞ்சா எங்களோட வேர் வந்து வெளியில் தெரியும். அந்த வேர் வெளியில் தெரியறதுனால அந்த வேர் வந்து சென்சிட்டிவானது. அப்போ கூச்சமாக இப்போ ஏதாவது கூழாக குடிக்கும்போது ஏதாவது ஐஸ்கிரீம் அந்த மாதிரி சாப்பிடும்போது வந்து அந்த இடம் கூசுகிற மாதிரி இருக்கும். இப்போ முரசு கரைகிறதுனால ஒரு
முரசு கரைவதால் அந்த பல்லிலே கூச்சத்தன்மை ஏற்படும். அதை விட இன்னொன்று வந்து இந்த அப்ரேஷன் கேவிட்டின்னு சொல்லுவாங்க. என்னென்னா இப்போ நாங்கள் ஹார்டாக இப்போ ப்ரஷ்ஷை வந்து ஹார்டாக ப்ரஷ் பண்ணுறதுனால இந்த பல்லிடையும் முரசடையும் இடத்துல வந்து தேய்கிறது. மற்றது வந்து சில பேரை வந்து இந்த கடிக்கிற ஃபோர்ஸ் கூட, அப்போ என்ன ஆகும்னா அந்த இடங்களில் மட்டும் உடையும், அந்த ஒரு வி ஷேப்பில் உடையும். அந்த உடைஞ்சு போகிறதுனால அது இன்னுமாக இன்னும் வேர்ஸாக தான் போகும். உடைஞ்சு போகிறதுனால அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது சாப்பிட்டா அந்த இடத்துல கூச பார்க்கும். கூழ் தண்ணி ஏதாவது குடிச்சா அந்த இடத்துல கூசும். அப்போ இதுகள் வந்து கேவிட்டியால் வரையில் இது வந்து எங்களோட ஒழுங்கான ப்ரஷிங் இல்லைண்டா என்ன சொல்லுவாங்கண்டா ஒழுங்கான ப்ரஷ் தேர்வு இல்லை. கட்டாயமாக வந்து எல்லாரும் வந்து சாஃப்ட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும். ப்ரஷ்ஷில் வந்து அந்த மேலே அடிச்சிருப்பாங்க, அந்த போர்டில் வந்து ப்ரஷ் பேக்கெட்டில் அடிச்சிருப்பாங்க சாஃப்ட் மீடியம்ண்டு. கட்டாயம் எல்லாருக்கும் சொல்கிறேன் சாஃப்ட் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுங்கண்டு. இல்லாட்டிக்கு என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் தொடர்ச்சியாக மீடியம் யூஸ் பண்ணும்போது பல்ல தேய்க்கும். மீடியம் சந்தையில் இருப்பதற்கான காரணம் என்ன சார்? ஒரு அது வந்து மார்க்கெட்டிங் சம்மந்தமாக பேச தேவையில்லை, ஆனால் அது இப்பொழுது கட்டாயம் எல்லோருமே சாஃப்ட் ப்ரஷ் தான் பாவிக்க வேண்டும் என்று சொன்னால் மீடியம் என்பது ஒன்று சந்தையிலே அது வேறு யாராவது அதை பாவிக்க வேண்டிய தேவை இருக்கிறதா? அல்லது சிறுவர்கள் சாஃப்டையும் வயதானவர்கள் மீடியத்தையும் பாவித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்திலே அப்படி இருக்கிறதா எனக்கு தெரியாது. அப்படி என்றா வந்து இப்போ மார்க்கெட்டிங் தான் மெயினாக. இந்த சில பேருக்கு வந்து அந்த விலைகளிலே வித்தியாசம் இருக்கிறது. கரைகள் கூட இருந்தால் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களும் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணணும். எத்தனை பேர் உண்மைக்குமே இப்பொழுது நீங்கள் சொல்லும் வரை ப்ரஷ்ஷை வந்து வாங்கும்போது இந்த சாஃப்ட் மீடியம் பார்த்து வாங்குவவர்களோ தெரியாது, போய் ஏதாவது ஒரு பிராண்ட் ஒன்று இருக்கும் அதை மட்டும் தெரிவு செய்கின்ற பழக்கம் இருக்கிறதே ஒழிய. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு விஷயம். மீண்டும் நாங்கள் சொல்ல வேண்டும், நீங்கள் கட்டாயம் உங்களுடைய அந்த பல்லிலே கூச்சங்கள் அல்லது இந்த முரசிலே வலிகள் இருந்தால் அந்த நீங்கள் ப்ரஷ்களை வாங்கும்போது அதில் வைத்தியர் கூறியது போல சாஃப்ட் என்று இருக்கிற அந்த இதை நாங்கள் ஒரு மார்க்கெட்டிங் நோக்கத்துக்காக சொல்லவில்லை. ஆனால் உங்களுக்கு அப்படி பிரச்சனைகள் இருந்தால் அப்படி அதை வாங்கிக் கொள்வது தான் சிறந்ததாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர். அதுதான் இப்போ சாஃப்ட்டை தான் கட்டாயம் வாங்கி யூஸ் பண்ணுங்க, அதுதான் பரிந்துரைக்கிறோம். அதே போல் சில பேர் வந்து இந்த பல் கூச்சங்கள் அல்லது இந்த பல்லு கொதி அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது வீட்டிலேயே வந்து கை மருந்துகளை வந்து பாவித்து கொண்டிருப்பவர்களை நாங்கள் கொய்யாயிலேயே வைத்து கொடுப்பார்கள். வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் ஏதாவது சொல்லுவார்கள் கராமட்டு சொல்லி, அது உண்மைக்குமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதா அல்லது கட்டாயம் இப்பொழுது அதிலே அவர்கள் ஏதோ ஒரு நிவாரணத்தை பெற்றுக்கொள்வார்கள்? அது தற்காலிகமான நிவாரணமா அல்லது அப்படியும் வந்து நிவாரணங்கள் இருக்குதா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு? இந்த கை மருந்துகள் செய்யறதுனால இப்போ கராம்பு வைப்பாங்க, உப்பு தண்ணியை வாய் கொப்பளிச்சு வைப்பாங்க. அது வந்து ஒரு நிரந்தரமான தீர்வு இல்லை, ஒரு தற்காலிகமான தீர்வு தான். உடனடியாக அந்த இடத்துல ஒரு நோய் இருக்கும், சரியான சிவியர் பெயின் இருக்கும், அந்த இடத்துக்கு கராம்பு வச்சா குறையும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் வந்து அது ஒரு தற்காலிகமான சொல்யூஷன் மட்டுமே தவிர அதால் நிரந்தரமான அந்த நோவை வந்து இல்லாமல் பண்ண இயலாது. கட்டாயம் போயிட்டு அந்த பல்லை கலட்டணும், இல்லை பல்லுக்கு வந்து ஏதாவது சிகிச்சை செய்யணும். செய்கிறதுனால தான் அது முற்றாக பெர்மனன்ட் சொல்யூஷன் சொல்லுவாங்க. அதே போல் இந்த சிலருடைய பற்களிலே நாங்கள் முதல் நிகழ்ச்சி கூட நினைக்கிறோம் கருப்பான அந்த ஒரு படைகள் இருக்கும். அதுக்குரிய காரணம் என்ன, அதுக்குரிய சிகிச்சைகள் என்ன டாக்டர்? இப்போ அது வந்து குரோமோஜெனிக் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. அது ஒரு பாக்டீரியா தொற்றுண்டு, அது வந்து நல்லது. இப்போ அது வந்து இருக்கிறதுனால கூடாதுண்டு இல்லை. இப்போ அது இருந்தால் வந்து எங்களை கேவிட்டியல் வர்றது குறைவு. அது வந்து எங்களை சின்ன வயசுல இருக்கும்போதே ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆள்கிட்ட தொற்றுற மாதிரி தான். இப்போ அம்மாவுக்கு அந்த மாதிரி அந்த ஸ்டெயின்ஸுகள் இருந்தா இல்லை அப்பாவுக்கு இருந்தேன்னா இப்போ நாங்கள் ஏதாவது சந்தர்ப்பத்தில் எச்சில் படுறதுக்கு இல்லை முத்தமிடைக்க அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை வந்து பிள்ளைகளுக்கு போகிற வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது தொடர்ச்சியாக வாழ்க்கை முழுவதும் இல்லை. அது வந்து ஒரு 30-40 வயசு, சில பேருக்கு வந்து 15-20 வயசுலேயே அது ஆட்டோமேட்டிக்காக இல்லாமல் போயிடும். இப்போ அதுக்கான சிகிச்சை என்றால் பல்லு சுத்தம் செய்யணும். கட்டாயம் செய்யணுமான்னு கேட்டால் கட்டாயமாண்டு இல்லை. என்ன இப்போ சில அசிங்கமாக இருக்குன்னு தானே கூடுதலாக வாய் திறக்கும் போது அந்த ஸ்டெயின்ஸ் இருக்கும், அதனால தான் கட்டாயம் செய்வாங்க. அது கட்டாயம் செய்து ரிமூவ் பண்ணணும்னு இல்லை. அதனால் அது தானாக வந்து போய்க்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் இந்த பல் சார்ந்த நோய்களிலே சிறுவர்கள்னு சொல்லும் பொழுது 10 வயதுக்குட்பட்டவர்கள் அல்லது ஒரு 14 வயதுக்குட்பட்டவர்கள் வைத்துக் கொள்கின்ற பொழுது அவர்களுக்கு வந்து பற்களை பிடுங்கவும் முடியாது, வேறு எந்த சிகிச்சைகளும் அளிக்க முடியாது. அதிலும் குறிப்பாக இப்போ 5 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் அதிகமாக இந்த இனிப்பு பொருட்களை சாப்பிடுவதால் அதிகம் அவர்களுக்கு அந்த
பூச்சி தொற்றுகள் எல்லாம் இருக்கிறது. எனவே அவர்களுக்கு எவ்வாறான சிகிச்சைகளை வந்து டாக்டர் செய்யலாம் என்றால் அவர்களுக்கு பல்வலிகள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு மருந்துகளையும் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கும். எனவே அதை எவ்வாறு அணுகுவது? இப்போ என்னென்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து பல்லு முளைக்கிறதுலேருந்தே நாங்கள் மெயின்டைன் பண்ணணும். பல்லில் ஏதாவது பூச்சி இருக்கா, ப்ரஷிங் தான் நான் சொன்ன மாதிரி மெயின் வந்து ப்ரஷிங். ஒரு நாளைக்கு 2 தடவை கட்டாயம் ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ் பண்ணுறதுனால வந்து வாயில் இருக்க முக்கால்வாசி பிரச்சனையை இல்லாமல் பண்ணலாம். இப்போ பூச்சி பல்லு வாரதோ இல்லாடி வந்து இந்த பல்லு வேரில் பிரச்சனை வாரதோ முரசு பிரச்சனை வாரதோ கூடுதலான சந்தர்ப்பங்களை வந்து அதை இல்லாமல் பண்ணலாம் ப்ரஷிங்கால். இப்போ அதை விட இப்போ என்னென்னா சில பேருக்கு வந்து இந்த பால் கொடுக்க அப்படியே கொடுத்துட்டு தூங்க வச்சுருவாங்க நைட்டில். அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வந்து இந்த சின்ன பிள்ளைகள் பார்த்திங்கன்னா எல்லா பல்லும் பூச்சியாக இருக்கும். அவங்களுக்கு என்ன செய்யலாம்னா இந்த வானிஷ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த ஃப்ளோரைட் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அது போட்டு விட்டால் வந்து அதில் வர அந்த கேவிட்டியோட அளவு வந்து குறையும். மற்றது சின்ன பிள்ளைகளுக்கு பல்லு பூச்சி அடைக்கலாம், அடைக்கக்கூடாது இல்லை, பல்லு கலட்டக்கூடாது. ஆனால் இப்போ பல்லில் நோண்டு வந்தேன்னா அடைச்சிட்டு மருந்து கொடுத்து விடலாம், பிரச்சனை இல்லை. கொடுக்கறத தவிர்க்கலாம். ஆனால் கட்டாயம் தேவையான சிலவர்களுக்கு வருகிற பொழுது எல்லா பற்களுமே நீங்களும் கூறியிருந்தீர்கள், எல்லா பற்களுமே அவர்களுக்கு இந்த பூச்சி தொற்று ஏற்படுகின்ற பற்களாக இருக்கிறது. அப்படி வருகின்ற பொழுது அதை அடைப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறதா? இப்போ அதில் வந்து முன்னுக்கு இருக்கிற பல்லுகளை வந்து பெருசாக அடைக்க போகிறது இல்லை. ஏன்னா அது 6 வயசில் விழுந்து பின்னுக்கு இப்போ கொடுவாய்ப்பல் தான் இருக்கும், முன் கொடுவாய்ப்பல் இல்லை சின்ன பிள்ளைகள். கொடுவாய்ப்பல்லில் வந்து ஒரு பூச்சி வந்தால் அதை கட்டாயம் அடைக்கணும். ஏனெண்டா அது வந்து 10, 11, 12 வயசு வரைக்கும் வாயில் வச்சிருக்க வேண்டிய பல். அப்போ அதில் சின்னதாக ஒரு பூச்சி வந்தாலே கட்டாயம் அடைக்கிறது நல்லது. மற்றது நான் சொன்ன மாதிரி மெயின் ப்ரஷிங். சிறுவர்களுக்கும் அந்த பழக்கத்தை சின்ன வயசுலேருந்து அந்த பழக்கத்தை கொண்டு வரது நல்லது. அதே போல் இப்பொழுது சில உறுப்புகளிலே சின்னனாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நாங்கள் கவனிக்காமல் விடுகின்ற பொழுது எல்லோருமே சொல்வது அதை இப்படியே விட்டால் ஒரு கடைசியாக எல்லாருமே சொல்வது அது ஒரு புற்றுநோயை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிறிய கட்டியை நாங்கள் கவனிக்காவிட்டால் புற்றுநோய், வாயில் ஏற்படுகிற சிறிய பருவை கவனிக்காவிட்டால் அப்படி உடம்பில் ஏற்படுகிற சிறு காயங்கள். அப்படி இந்த பற்களிலே ஏற்படுகின்ற ஏதாவது பிரச்சனைகள் நாங்கள் கவனிக்காமல் விடுகின்ற பொழுது பல் சார்ந்து ஏதாவது புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அல்லது வேறு இதனோடு தொடர்பட்டு வேறு புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? இப்போ சொல்லப்போனால் வந்து புற்றுநோய் எதுக்காக வருதுன்றது வந்து காரணம் இல்லை. இப்போ என்ன சில பேருக்கு வந்து அந்த கூரான பல்லு உடைஞ்சு கூராக இருக்கும், அது வந்து எங்கேயாவது தொடர்ச்சியாக குத்தி கொண்டே இருக்கும். இல்லை வந்து இந்த கலட்டி போகிற டென்ச்சஸ் இருக்குது தானே, டென்ச்சஸ் போடும்போது அது எங்கேயாவது குத்தி கொண்டு இருக்கும். அப்போ குத்துற சந்தர்ப்பங்களை வந்து அந்த இடத்துல வந்து தொடர்ச்சியான ஒரு காயம் ஏற்பட்டு வர்ற சந்தர்ப்பங்களை வந்து அது புற்றுநோய்க்கு வாரத்துக்கு ஒரு சின்ன ஒரு அறிகுறி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் 100% இல்லை. ஒரு சின்னதாக இப்போ ஒரு ஷாப்பான பல்லு வந்து எங்கேயாவது எந்த தொடர்ச்சியாக குத்தி கொண்டே இருக்குது, இல்லை அந்த முரசு நான் சொன்ன மாதிரி இந்த டென்ச்சஸ் போடுவாங்க தானே, டென்ச்சஸ் எங்கேயாவது உடைஞ்சு ஒரு இடத்த தொடர்ந்து குத்தி கொண்டே இருக்குதுண்டா அதை கவனிக்கணும். அதை விட இந்த புற்றுநோய் வாய் புற்றுநோய் எடுத்துக்கொண்டோம்னா அது ஒரு பெரிய ஒரு இது சப்ஜெக்ட், அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதில் வந்து இப்போ மெயினான காரணங்கள் என்னென்னா ஸ்மோக் பண்ணுறது, மற்றது வெற்றிலை சாப்பிட்றது. வெற்றிலை பாக்கு கட்டாயமாக முடிஞ்ச அளவில் வெற்றிலை பாக்க சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். அதை விட இப்போ வெற்றிலை பாக்கு கூட சாப்பிட்றீங்கன்னா வாயில் இப்போ புற்றுநோய் வர்றதுக்கு முன்னுக்கு சில பேருக்கு வந்து ஒரு அறிகுறி காட்டும். வாயில் வந்து வாய் திறக்க இல்லாமல் போகும். என்ன வாயில் இந்த 2 சைட்லையும் சொக்கன்னு சீக்கன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்து வெள்ளை படிவாக படியும். இப்போ அது வந்து வெள்ளையாக மாறுறதுக்கு ரீசன் நிறைய இருக்குது. இது ஒரு காரணம், வெள்ளையாக வாரது ஒரு காரணம். இல்லாட்டி வந்து நாக்கில் இல்லை வாயில் எங்கேயாவது ஒரு இடத்த வந்து சிவப்பு வெள்ளை டொட்டல் புள்ளிகள் இல்லை ஒரு பச் மாதிரி வரும். இல்லை ஏதாவது தேவையில்லாத ஒரு வளர்ச்சி ஒரு கட்டி மாதிரி வளர்ந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இது வந்து வெற்றிலை பாக்கு ஸ்மோக் பண்ணுறவங்க கட்டாயம் கவனிக்க வேண்டிய ஒரு, காலையில் ப்ரஷ் பண்ணும்போது வாயை திறந்து பாருங்கள், ஏதாவது வாயில் எங்கேயாவது ஒரு இப்போ இவ்வளோ நாள் இல்லாமல் ஒரு எங்கேயாவது ஒரு ரெட் கலர் சேஞ்சஸ் ஒன்று இருக்குதா, இல்லை வந்து ஏதாவது ஒயிட் கலர் பச் மாதிரி இருக்கா, இல்லை எங்கேயாவது வளருதான்ட்டு கொஞ்சம் கட்டாயம் பாருங்கள். ஏன்னா அது வந்து நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்துட்டிங்கன்னா சின்ன ஒரு இதோட முடிஞ்சிடும், இல்லை ப்ரிவென்ஷனோட முடிஞ்சிடும். அதை நீங்கள் கவனிக்காமல் அதை ஒன்றும் இல்லாண்டு விட்டோன்னே தான் பிறகு வந்து வைத்தியராலேயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சந்தர்ப்பம். ஆனால்
பொதுவாகவே வாய்க்குள்ளே நீங்கள் சொல்லுகின்ற எப்படி இந்த சின்ன சின்ன பருக்களாக இருக்கலாம் சிவப்பு புள்ளிகள் எல்லாமே பொதுவாக எல்லோருடைய அந்த வாய் தொகுதிகளிலும் சூடு என்று சொல்லுவார்கள். நிறைய காரணத்தை சொல்லுவார்கள். யாரும் எடுத்தவுடன் அந்த ஒரு பெரிய இதுக்கு யோசிப்பதில்லை. ஆனால் அவதானமாக இருப்பது சரி. இந்த டூத் பிரஷ் சம்பந்தமாக பேசும்போது கேட்க வேண்டும் என்றேன், ஒருவர் எவ்வளவு காலத்துக்கு ஒரு முறை அந்த அவருடைய டூத் பிரஷை மாற்றிக்கொள்ள வேண்டும்? இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சிலர் வருடக்கணக்காக சிலர் பாவிப்பார்கள். எனவே எவ்வளவு காலத்துக்கு ஒருவர் மாற்றிக்கொள்வது சிறந்ததாக இருக்கும்? டூத் பிரஷ் என்னது வந்து கட்டாயமாக மாற்றணுமெண்டு இல்லை. இப்போ அவங்களோட ப்ரஷ் வந்து இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ்ஷோட தும்பு இருக்குது தானே, தும்பு நெளிஞ்சிருந்தா இல்லை ஒழுங்காக நேராக இல்லாமல் இருந்தேன்னா மாற்றுங்க. சில பேர் சொல்லுவாங்க கட்டாயம் 3 மாதத்துக்கு ஒருக்கா மாற்றணும், 6 மாதத்துக்கு ஒருக்கா மாற்றணும். அப்படி என்ன கட்டாயம் இல்லை, நீங்கள் பாவிக்கலாம். அந்த தும்பு வந்து சாஃப்ட்னஸ் இல்லாமல் அந்த தும்பு நெளிஞ்சு இப்போ எப்படி தொடர்ச்சியாக யூஸ் பண்ணாலும் அந்த தும்பு நெளியும். அந்த நெளிதாண்டு பார்த்துட்டு நெளிஞ்சுதாண்டா மாற்றுங்க. மற்றபடி கட்டாயம் மாற்றணுமெண்டு கட்டாயம் இல்லை. அதே போல் சிலருக்கு இருக்கிற பிரச்சனை, அதுவும் குறிப்பாக நித்திரை கொள்கின்ற பொழுது அந்த பற்களை வந்து கடித்து கொள்வார்கள், அது கரகர என்று சொல்லி கடித்து கொள்வார்கள். அதுக்கு காரணம் என்ன? அதுக்கும் ஏதாவது சிகிச்சைகள் அல்லது வைத்தியர்களை நாட வேண்டுமா? இப்போ பல் கடிக்கிறதுக்கு வந்து சிகிச்சை என்று சொல்ல போனால் இந்த மவுத் கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ரப்பர் கார்டு இருக்குது, ரப்பரா இல்லை பிளாஸ்டிக் கார்டுகள் இருக்குது. அதை வந்து வாயில் போட்டோம்னா அந்த பல்லு கடிக்கிறது வந்து குறையும். இந்த பல்லு கடிக்கிறதுனால வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். பல்லு உடைகிறது, பல்லு தேய்கிறது, வந்து இந்த ஜோவில் பிரச்சனைகள் வர்றது, இல்லாட்டி எங்களோட இதில் ஜாயிண்ட் இருக்குது, டிஎம்ஜி ஜாயிண்ட், அந்த ஜாயிண்ட்ல எல்லாம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால பல்லு கடிக்கிறவங்க கட்டாயம் இருக்கா வைத்தியரை அது எது என்ன ஒரு பிரச்சனையினுடைய அடிப்படையில் அவர்களுக்கு இப்பொழுது எல்லோருக்கும் அந்த பழக்கம் இருப்பதில்லை, சிலருக்கு மட்டும் தான் இருக்கிறது. அது என்ன காரணம்? அதுக்கும் பல் தொகுதி எதுக்கும் சம்பந்தம் இல்லை, அவர்களுடைய அது உளவியல் ரீதியான ஒரு காரணம் தான் அது. அதே போல ஒரு கர்ப்பிணி தாய் இருக்கின்ற ஒரு பல் சார்ந்த பிரச்சனை அந்த வயிற்றிலே இருக்கின்ற குழந்தையை எவ்வாறு பாதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது? இப்போ எடுத்துக்கொண்டோம்னா இப்போ வாயில் ஒரு பல் சுத்த பல் இருக்குதுன்னு வச்சோம்னா அதில் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பிள்ளைக்கு போகிற வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து 100% இல்லை. அப்போ கட்டாயம் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ், ஆனால் என்னென்னா இப்போ கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வந்து சிகிச்சை செய்கிறது வந்து குறைவு. அதில் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர், செகண்ட் ட்ரைமெஸ்டர், தேர்ட் ட்ரைமெஸ்டர்ன்னு இருக்குது தானே. கூடுதலான சிகிச்சைகள் வந்து செகண்ட் ட்ரைமெஸ்டரில் தான் செய்வோம். அதுவும் ஏதாவது கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இப்போ சில பல்லுகள் கட்டாயம் கலட்ட வேண்டி இருக்கும், சிலது வந்து கட்டாயம் அவங்களுக்கு நோய் வந்து ஒன்று இருக்குது. அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை வந்து செய்யக்கூடிய கட்டாயமான ட்ரீட்மெண்ட்டுகள் மட்டும்தான், அதுவும் இந்த செகண்ட் ட்ரைமெஸ்டரில் மட்டும்தான் செய்வோம். ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டரில் வந்து பிள்ளை வளர்றது அப்போ தான் ஃபோம் ஆகி கொண்டு வரும், அதனால அந்த டைமில் செய்கிறதில்ல. இப்போ தேர்ட் ட்ரைமெஸ்டரில் ஏன் செய்கிறதில்லைன்னா அவங்களோட இந்த வயிறு இந்த பிள்ளை வளர்ச்சி கூடிடும். இப்போ வந்து அவங்க அந்த ஒரே பொசிஷனில் இருக்கிறது வந்து கஷ்டம். இப்படி சரிஞ்சு தானே இருக்கணும், அப்படி சரிஞ்சு இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு அந்த ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால அவாய்ட் பண்ணுறது தேர்ட் ட்ரைமெஸ்டரில், பெஸ்ட் வந்து செகண்ட் ட்ரைமெஸ்டரில் தான் செய்யணும். அதுவும் கட்டாயமான ட்ரீட்மெண்ட் ஏதாவது செய்ய வேண்டிய இருந்தால் மட்டும்தான் செய்கிறது. நான் சொன்ன மாதிரி இந்த ஏதாவது பல்லு நோய் இருக்குது அந்த மாதிரி. மற்றது அவங்களுக்கு வந்து மருந்து கொடுக்கறது வந்து அவாய்ட் பண்ணுறது. நாங்கள் கூடுதலாகவே பனடோல் எடுங்க. இப்போ ஆன்டிபயோட்டிக்கோ இப்போ ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறது வந்து அவாய்ட் பண்ணணும். ஏண்டா அவங்களுக்கு என்ன அலர்ஜிக்கு இருக்குது, என்ன ரியாக்ட் பண்ணுமென்று தெரியாது. அதனால் வந்து முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுவோம் நாங்கள். அதே போல் இந்த பிள்ளைகள் வந்து சிறிய குழந்தைகள் அல்லது ஒரு வயதுக்குட்பட்டவர்கள் இந்த கைகளை சூப்புக்கும் பழக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. அது அவர்களுடைய வளர்கின்ற பொழுது அவர்களுடைய இந்த பல்லை பாதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது அது ஜஸ்ட் நான் ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி ஒரு மூட கதையாகத்தான் அது இருக்கிறதா? இல்லை, பல்லு வாய் சூப் அந்த விரல் சூப்புறது வந்து இல்லை பென்சில் பேனா சூப்புறது வந்து கட்டாயமாக வந்து அவங்களோட பல் வரிசையை பாதிக்கும். ஆனால் வந்து இப்போ நாங்கள் எப்போ அந்த பல் சூப்புறதை நிப்பாட்டணும், கை சூப்புறதை நிப்பாட்டணுமெண்டா பல் வளர்ந்தா பிறகு தான். முன்னுக்கு இந்த 5 வயசு வரைக்கும் கை சூப்புறதை வந்து நாங்கள் தடுக்கக்கூடாது. அதுக்கு பிறகு வந்து கட்டாயமாக தான் நிப்பாட்டியே ஆகணும். என்ன இப்போ பல் வரைக்க வந்து ஒழுங்கான இந்த விரல் சூப்புறதுனால பல்லு முன்னுக்கு வர்றது, மேல் பல்லு முன்னுக்கு வர வாய்ப்புகள் கூட இருக்குது. இல்லாட்டி ஒரு பல்லு உள்ளுக்க போய் ஒரு பல்லு வெளியில் வர்றது, இதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அப்போ பல்லு ஒழுங்கான நேர்வரிசையில் இல்லாதவங்களை வந்து மெயினான பிரச்சனை பார்த்தோம்னா அவங்க ஏதாவது விரல் சூப்புற பழக்கம் இல்லாட்டி ஏதாவது பென்சில் பேனா கடிக்கிற பழக்கங்கள் இருக்கிறவங்கள தான் இருப்பாங்க கூடுதலாக.
அதே போல் இப்பொழுது நாங்கள் ஆரம்பத்திலே இந்த இம்ப்ளான்ட் முழு பற்களை மாற்றுவது தொடர்பாக பேசியிருந்தோம். ஆனால் சிலருக்கு ஒரு பல்லினுடைய பாதி மட்டும் உடைந்திருக்கும், விபத்துக்கள் தவறுதலாக. அப்படி இருக்கின்ற பொழுது அவற்றையும் முழுமையாக அகற்றிவிட்டு ஒரு புதிதான பல்லை வைக்கின்ற பழக்கம், அல்லது அந்த பாதி அவர்களுக்கு பாதி கூட ட்ரீட்மெண்ட் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமா? இப்போ அந்த பல்லு உடைகிறதுன்றது வந்து உடையிற இடத்தை பொறுத்து இருக்கு. சின்ன துண்டு ஒன்று மட்டும் உடைஞ்சேன்டா இல்லை பாதியோட உடைஞ்சேன்டா ஃபில்லிங்னு சொல்லுவாங்க, பல்லை அடைச்சி வச்சிருக்கலாம். அதுக்கும் கொஞ்சம் கூடுதலாக உடைஞ்சேன்னா இந்த க்ரௌன்னு சொல்லுவாங்க, பல்லு செயற்கை பல்லு போடும்போது அந்த இம்ப்ளான்ட் இல்லை க்ரௌன்னு சொல்லுவாங்க, பல்லு கெப் போடுறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாம். கட்டாயம் பல்ல கலட்டிட்டு தான் புது பல்லு வச்சிருக்கணுமாண்டி இல்லை, பல்லு உடையிற இடத்தை பொறுத்து தான் அது மாறும். அதே போல் மீண்டும் நாங்கள் இந்த பிரஷ் மாதிரி மார்க்கெட்டிங் என்று இல்லை, ஆனால் இன்று இன்னொரு விஷயம் பிரபலம், இந்த மவுத் வாஷ் என்று சொல்லப்படுகின்ற விஷயம். சிறுவர்களுக்கு கூட மவுத் வாஷ் கொடுக்குறார்கள். ஆனால் பெரியவர் வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் சொல்வார்கள் இந்த கெமிக்கல்களை வாய்க்குள்ளே விட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார்கள். உண்மைக்குமே அது பாவிப்பதால் எந்த பிரச்சனையும் வராத டாக்டர், அல்லது இப்பொழுது பரிந்துரை செய்கின்ற பொழுது அதை பாவித்து கொள்ளலாமா? நாங்கள் எந்த வயது பிரிவினரும் அதை பாவித்து கொள்ளலாமா? அதை கூடுதலாக வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து மவுத் வாஷ் கொடுக்கறது இல்லை. பெரியாக்களுக்கு வந்து இந்த மவுத் வாஷில் இருக்குது தானே, இந்த மவுத் வாஷில் ஒவ்வொரு வகைகள் இருக்குது. அதுவும் வந்து வைத்தியட ஆலோசனையோடு எடுக்கிறது நல்லமன்னு சொல்லுவேன். பட் அது ஒரு மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு கிழமைக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து சந்தர்ப்பத்தை பொறுத்து, சில பேருக்கு வாயில் புண் இருக்கலாம். எல்லாரும் மவுத் வாஷ் யூஸ் பண்ணணுமாண்டா கட்டாயம் இல்லை, எல்லாரும் யூஸ் பண்ண தேவையில்லை. வாயில் ஏதாவது இப்போ நாங்கள் பரிந்துரை பண்ணுறோம்டா வாயில் ஏதாவது புண் இருந்தால் இல்லை வாய் ஏதாவது சத்திர சிகிச்சை செய்திருந்தோம்டா அந்த மாதிரி, இல்லை இந்த புற்றுநோய் சத்திர சிகிச்சை செய்வாங்க, அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை தான் மவுத் வாஷை வந்து பரிந்துரைப்போம். கட்டாயம் மவுத் வாஷ் யூஸ் பண்ணணும்னா தேவையில்லை, இந்த சந்தர்ப்பங்களை பொறுத்து தான் யூஸ் பண்ணுவோம். தொடர்ந்து பாவிக்கலாமா அல்லது குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதை நாங்கள் நிறுத்த வேண்டுமா? குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நிறுத்தணும். ஏனெண்டா இப்போ மவுத் வாஷ் தொடர்ந்து பாவிக்கும் போது எங்களோட பல்லில் கரை ஏற்படும், பல்லு ப்ரௌன் கலராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் கூட. அப்போ அது வந்து டாக்டர் ஆலோசனையோட எவ்வளோ காலம் யூஸ் பண்ணணும்னு டாக்டர் சொல்கிறாரோ அவ்வளோ காலம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதே போல் இன்று இருக்கின்ற இன்னொரு பழக்கம், இந்த பற்களை வைட்னிங் என்று சொல்லுவார்கள், அல்லது இந்த க்ளீன் பண்ணுறது என்று சொல்லுவார்கள். அதை எவ்வளவு காலத்துக்கு ஒரு முறை செய்ய வேண்டும் டாக்டர், அல்லது அது கட்டாயம் செய்ய வேண்டும் என்ற தேவை வந்து எப்பொழுது எழுகின்றது? இப்போ பல் கிளீனிங்ன்றது வேறு, பல் வைட்னிங்ன்றது வேறு. கிளீனிங்ன்றது வந்து நான் முதலே சொன்ன மாதிரி பல்லில் ஏதாவது கரை படிஞ்சிருக்கும், பல்லில் அந்த ஸ்டார்டான்னு சொல்கிறது படிஞ்சிருக்கும். அது வந்து கட்டாயம் ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் க்ளீன் பண்ணணும், அது பரிந்துரைக்கப்படுது. ஆனால் இந்த வைட்னிங்ன்றது வந்து எல்லாருக்கும் கட்டாயமண்டு இல்லை. கூடுதலாக செய்கிறவங்க வந்து இந்த அவங்களோட வெட்டிங் ஏதாவது ஃபங்க்ஷன்கள் இருந்தால் மட்டும்தான் செய்கிறவங்க. ப்ரொஃபஷனல் வைட்னிங், அதில் வைட்னிங்லேயும் நிறைய இருக்குது. ப்ரொஃபஷனல் வைட்னிங்னு சொல்கிறது எல்லா பல்லையும் வைட்டல் ப்ளீச்சிங்னு, அப்போ எல்லா பல்லையும் கலர் மாற்றுறது, வெள்ளையாக்குறது. இப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை வந்து அது நிரந்தரமானதுண்டு இல்லை. கூடுதலாக வந்து இப்போ இது வந்து புக்குகளில் இல்லை, இந்த கூடுதலாக வந்து 6 மந்த்லேருந்து 1 இயர் அந்த ஒரு கணக்குள்ள திருப்பி அது கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ ஏதாவது ஃபங்க்ஷன், அதுவும் மேட்டர் அது கொஸ்ட்டை எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஹை கொஸ்ட் ஒன்று இருக்கும் பல் வைட்னிங்க்கு. அப்போ கட்டாயம் செய்ய தேவையில்லை. உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்தால் நீங்கள் விரும்பினா மட்டும் செய்யலாம் வைட்னிங். அதால் சில வேளையில் அந்த வைட்னிங் செய்கிறதால பல் கூச்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்குது. எங்களுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் நாங்கள் கடைபிடிக்கின்ற ஒரு விஷயம், அதாவது எங்களை தெரியாமலே நாங்கள் பின்பற்றுகின்ற ஒரு விஷயம், ஆனால் பற் சுகாதாரத்துக்காக கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்று சொல்லி நீங்கள் கருதுகின்ற விஷயம் இல்லை. இது எங்களுடைய ஒரு அன்றாட வாழ்க்கையை நாங்கள் பழக்கப்படுத்தி கொண்டு விட்டோம். ஆனால் ஒரு பற்களை சுகாதாரமாக பேணுவதற்கு அந்த பழக்கம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது என்னவாக இருக்கும்? பல் சுகாதாரம் முதல்ல நகம் கடிப்போம். நகம் கடிக்கிறத வந்து கட்டாயம் தவிர்க்க வேண்டும். அதை விட வந்து சூடான சொல்வார்கள், அதிக சூடாக குளிர், உண்மைக்கும் அவற்றை தவிர்க்க வேணும். குளிர்பானங்களை அதிக சூடாக குடிக்கக்கூடாது, குளிர்பானங்களை குடிக்கக்கூடாது அப்படின்ற. அப்படி என்ன இந்த ஐஸ் கட்டி சாப்பிடுவாங்க நிறைய பேர். ஐஸ் கட்டி சாப்பிட்றது வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லா. ஏண்டா கூடுதலான கிராக் பல்லில் வெடிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஐஸ் கூட சாப்பிட்றதுனால. ஐஸ் கட்டியில் சில பேர் வந்து கடித்து சாப்பிடுவாங்க, அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லா. ஐஸ் சாப்பிட்டு சூடாக சாப்பிடுவாங்க சில பேர், ரெண்டையும் சேர்த்து. அது தவிர்க்கணும். ஏண்டா பல்லில் கிராக் வரும், அந்த வெடிப்பு வரும்னு சொல்லுவாங்க. வெடிப்பு வந்து அது பிறகு வந்து பெருசாக உடைஞ்சு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
சரி, இன்று நிறைய விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் பரவலாகவே இந்த பற்தொகுதி சார்ந்த சுகாதாரம் தொடர்பான விடயங்களை பேசியிருந்தோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் சொல்லுவதான் இது இந்த ஒரு வருடத்திலே நாங்கள் உங்களுக்கு சில ஆலோசனைகளை மட்டும்தான் வழங்க முடியும். ஆனால் கட்டாயம் உங்களுக்கு இப்படியான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கட்டாயம் நீங்கள் அருகில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு சென்று உரிய வைத்தியர்களை நாடி உரிய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நோய்கள் என்பதை தாண்டி பல்லென்று சொல்லப்படுகின்ற விஷயம் அது ஒரு தனிநபருடைய சுகாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்கள் அந்த பற்களை சுகாதாரமாக வைத்திருக்கின்ற பொழுதே பல் சார்ந்து உங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த நோய்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் தவிர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல சிறுவர்களுக்கு கட்டாயம் இந்த சுகாதார பழக்க வழக்கங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்பொழுது வீடுகளிலே பாடசாலைகள் என்று சொல்லி ஏராளமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனாலும் உங்களுக்கு எதிலே அந்த விழிப்புணர்வு குறைவாக இருக்கிறதோ அது தொடர்பான விழிப்புணர்வுகளை நீங்கள் பெற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. என்று எங்களோடு இணைந்திருந்தார் பல் வைத்தியர் சசிவண்ணன் தார்ஜன் அவர்களுக்கு. அவருக்கும் இவ்வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி டாக்டர். இதோடு நானும் இந்த வார சுகவாழ்வு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களுக்கு பயனுள்ள ஆலோசனையோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.